திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் விளம்பர திமுக அரசு 4 ஆண்டுகள் கழித்துள்ளது. இதனை கண்டித்து தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் தரும் விவரங்களை தற்போது கேட்கலாம். நித்யானந்தன், இது தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு திட்டம் சென்றடைய வேண்டும் என்றால் அரசு ஊழியர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். கொரோனா காலத்திலும் அரசு ஊழியர்கள் தான் பணியாற்றி இருக்கிறார்கள். கடைக்கோடி கிராமத்தில் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் மருத்துவ தேவையிலிருந்து கல்வி வரை அனைத்திற்கும் அரசு ஊழியர்கள் தான். ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசு ஊழியர்கள் தான் அடிநாதமாக இருக்கிறார்கள். அரசாங்கத்தை ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன திட்டங்களை தீட்டினாலும் அரசு ஊழியர்கள் தான் செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அந்த அரசு ஊழியர்கள் அவர்களுடைய பழைய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்த கோரியும் அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரியும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என கூறியது. அதேபோல அரசு ஊழியர்களும் பலரும் திமுகவிற்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். ஆனால் 4 ஆண்டு காலம் கழித்தும் இன்னமும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரவில்லை. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசு ஊழியர் சங்கங்கள் கேட்டு வந்தாலும் தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தி தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் என்பது வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினத்தில் மதியம் உணவு இடைவேளையில் வாயிற்கூட்டம் ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக மீண்டும் அதே பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் தங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கேட்கலாம். தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துடைய சங்கத்துடைய தலைவர் வெங்கடேசன் இருக்கிறார்கள். சார் வணக்கம். இந்த அரசு தேர்தலுக்கு முன்பு என்ன கூறியிருந்தார்கள், தேர்தலுக்கு பிறகு என்ன கூறுறாங்க? தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எங்களில் ஒருவராக இருந்தார். ஏன்னால் ஜாக்டோஜியோ போராட்டங்களிலே இரவு 12 மணி கூட எங்களை சந்தித்த நிகழ்வு இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களிடம் போராடாதீர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு வந்த பிறகு உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை பல முறை அளித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே அரசு ஊழியர்களும் இவர்களுக்கு ஆதரவளித்து மீண்டும் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காட்டில் அமர்ந்தது. ஆனால் ஆட்சிக்கு 4 ஆண்டுகளாயும் அவர்கள் எங்கள் தொடர்பாக அளித்த ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதிலும் தேர்தல் வாக்குறுதி காலங்காலமாக வாங்கி கொண்டிருந்த சரண் விடுப்பு சலுகை இவர்கள் வந்ததும் கொரோனாவை காரணம் காட்டி காலவரையின்றி அதிமுக காட்சியிலான ஒவ்வொரு வருஷம் அதை பேன் பண்ணி வச்சாங்க. இவங்க இன்டெஃபினட்லி பேன், காலவரையின்றி முடக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை. கொரோனா போய் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மீண்டும் பழைய நிலைக்கு அதை விடுவிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது ரொம்ப வருத்தம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கு? ஏன் அதை செய்ய மறுக்கிறது அரசு? எந்த சிக்கலும், மனமில்லை. பணம் எல்லாம் இருக்கு, மனமில்லை. இதே ஒரு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். அந்த கொள்கை முடிவை அறிவிப்பதிலே கடுமையான சிக்கல். அதை தள்ளி போடுவதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகளை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 11ஆம் தேதி கூட நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு கவன ஈர்ப்புக்கு பதில் அளிக்கும் போது ஒன்றிய அரசோட யூபிஎஸ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அதோட வழிகாட்டு நெறிமுறைகள் வரட்டும் அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஆந்திரா கவர்மெண்ட்ல ஒரு கமிட்டி போட்டாங்க, அதோட வரட்டும்னாங்க. இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி தேடி கொண்டிருக்கிறார்கள். அந்த யூபிஎஸ் திட்டத்துக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம இந்த PFRDA என்று சொல்லக்கூடிய பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்தில் நாம் உறுப்பினரே கிடையாது. நம்மளுடைய ஊழியர்களோட பிடிப்பும் அரசோட சேமிப்பும் மாநில அரசோட தான் இருக்கு. LICயில் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. நினைத்தால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அதுதான். ஆனால் மனது வைக்கவில்லை. இவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் என்பது நிதி அமைச்சரோட அறிவிப்பிலிருந்து தெளிவாக தெரியுது. தமிழ்நாடு தலைமைச் செயலகம் அன்றைய தினமே கடும் கண்டனத்தை பதிவு செய்தது. ஒரு அசம்பிளியில் சொல்லிட்டா சொன்னால் அது கொள்கை முடிவாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது முதல்வர் அங்கே தானே இருக்காரு. அதனால இவர்கள் இந்த பட்ஜெட்டில் சொல்லலைன்னா இனிமேல் இல்லையே என்பதுதான் அர்த்தம். ஆனால் அதை பெறுவதற்கான அனைத்து இயக்க நடவடிக்கைகளும் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் மேற்கொள்ளும். இல்லை எந்த மாற்றம் கிடையாது. நாங்கள் அரசியல் கட்சி கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போடுவோம் போட மாட்டோம்னு சொல்லுவார். ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் வாக்களித்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லிவிட்டு எங்களை வஞ்சித்தால், ஆனால் அதற்கான எதிர்வினை கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் ஆற்றுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
4 ஆண்டு காலம் பொறுமை காத்த அரசு ஊழியர்கள் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு, பொறுமை காக்க வேண்டியதுன்னு அரசு கேட்கக்கூடியது எப்படி பார்க்கறீங்க? இல்ல, பொறுமை காக்க வர்றதுக்குன்னு அவசியம் இல்லை. இது தமிழகத்தில் தலைமைச் செயலக ஊழியர்களோ மற்ற அரசு ஊழியர்களோ நாங்கள் சம்பந்தப்பட்டதில்லை, ஆசிரியர்களும் இருக்காங்க. இப்போ ஆசிரியர்களை பொறுத்தவரை இப்போ தேர்வு காலம், அதனால இந்த தேர்வு காலத்தில் எந்த விதமான மிகப்பெரிய போராட்டத்தையும் முன்னெடுக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக பள்ளி மாணவர்களோட கல்வி எல்லளவும் பாதிக்காத அளவில் எங்களுடைய போராட்ட வடிவங்களை அமைப்போம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள் என்பது நாங்கள் முதலமைச்சருக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா அவர் ஜாக்டோஜியோ போராட்டத்தெல்லாம் ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்து வந்தவர் தான். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது உங்ககிட்ட வந்து கொடுத்த வாக்குறுதிகளை என்ன? இதே தான், இப்போ தேர்தல் கால வாக்குறுதிகள் கொடுத்ததான். இப்போ என்னென்ன கேட்டு அதிமுக அரசு போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் போராட்டத்தை இதோட கைவிடுங்க, இவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள், நாங்கள் வந்தால் அனைத்தையும் செய்வோம், சொன்னதை செய்வோம், 100% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றினார். எங்களை பொறுத்தவரை 100%த்தில் 1% கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் கலை யதார்த்தம். நாம் பார்த்திருக்கலாம், ஒருபுறம் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என்பது ஒருபுறம் இருக்கிறது. மறுபுறத்தில் தமிழகத்துடைய அரசு இயந்திரம் செயல்படுவதற்கு காலி பணியிடங்கள் மிகப்பெரிய அளவில் தொய்வு இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக மற்ற சங்கத்துடைய மிக முக்கியமான பொறுப்புகளை கேட்கலாம். 4.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. இதனால மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் என்ன விதமான பாதிப்பு இருக்கு? அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணவங்களோட நிலைமை என்னன்னா, காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கைன்றது இல்லாமல் போயிடுச்சு. இதில் என்னென்னா, ஒரு அடிப்படை ஊழியர்களை பணி நியமனம் செய்யும்போது ஒரு துறையிலையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பணி பலுனாது அதிகமாகுது. ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான அந்த பணி பலு அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல இதுக்கு அரசு ஊழியத்தை இயந்திரத்தை நல்ல முறை கொண்டு போனோம்னா அடிப்படை ஊழியர்கள் முக்கியம். இந்த காலி பணியிடங்களில் அதுதான் ரொம்ப அதிகப்படியான இடத்துல இருக்குது. ஸோ அதெல்லாம் நிரப்பணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணவங்களுக்கான முன்னுரிமையை கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறது, இது ஒரு ஏற்கக்கூடிய ஒரு இது வகையில் தனியார் மயமாக்க. ஸோ அந்த நிலைமை போயிட்டுருக்கு ஒரு துறையிலையும். அரசு ஊழியர்களுடைய இந்த காலி பணியிடங்கள் நிரப்பாததுனால வேலை பளு அதிகமாகி மன அழுத்தத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? கண்டிப்பா. இப்ப மன அழுத்தம் என்று கூறுவதை விட இப்ப 4 பேர் செய்யற வேலையை ஒரு ஆள் செய்யற மாதிரி சூழ்நிலை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அரசு ஓராண்டு சாதனை, ஈராண்டு சாதனை அப்படி சொல்லும் போது ஒரு வருஷமும் நாங்க இவ்வளவு திட்டத்தை நாங்க கொண்டு போயிட்டோம், ஒரு வருஷமும் அதிகமா நாங்க திட்டத்தை கொண்டு போனதா தான் சொல்றாங்க. அந்த வேலையெல்லாம் இருக்கிற காலி பணியிடத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் பண்றாங்க. இந்த 2% அரசு ஊழியர்கள் தான் மேல இருந்து கீழே வரைக்கும் அனைத்து திட்டங்களையும் கொண்டு சேர்க்கிறோம், இவ்வளவு காலி பணியிடங்களையும் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த நிலையில தான் காலி பணியிடத்தையும் நிரப்ப சொல்லி கேட்கிறோம். அதோட தேர்தல் கால வாக்குறுதியை இந்த வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில், பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றுவோம். அந்த முழு அறிவிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க அரசு ஊழியர்கள்? அதுல என்ன பெரிய அளவுல இருக்கு? எதனால கேக்குறீங்க? இல்ல, நீங்க அது ஒரு சமூக பாதுகாப்பு இல்லையா? நீங்க பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு சமூக பாதுகாப்பு. நீங்க 60 வயசு வரைக்கும் வேலையை பார்த்துட்டு 60 வயசுக்கு மேல நம்ம எந்த பணியும் செய்ய இயலாத நிலையில அவருக்கு ஒரு சமூக பாதுகாப்பு, கடைசியில ஓய்வு பெற்ற நிலையில ஒரு சுயமரியாதையோட கௌரவமா வாழ்றதுக்குரிய ஒரு பணி பாதுகாப்பு தான் அது. அது இல்ல அப்படிங்கும்போது நாங்க அதோட அரசும் வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க அதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்போம் என்று தற்போதைய முதல்வர் சொல்லியிருக்காரு. இது எங்களுடைய அடிப்படை உரிமையா நாங்க பாக்கிறோம். புரியல? கண்டிப்பா கண்டிப்பா இது ஏமாற்றம் தான். இப்ப நம்மளுடைய நிதியமைச்சருடைய அறிவிப்பு என்பது எங்களுடைய அனைத்து தரப்பினரையும் அனைத்து அரசு ஊழியர்களையும் ஏமாற்றும் விதமாகவே அமைந்திருக்கிறது. அதை மாற்றி, எங்களுடைய எண்ணங்களை மாற்றி அதை கண்டிப்பா இதை நிறைவேற்றி கொடுக்கணும் கேட்டு நாம் பார்த்திருக்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த அரசு இயந்திரம் செயல்படுவதற்கான மிக முக்கியமான கூறு என்பது அரசு ஊழியர்கள். அவர்கள் வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பி மக்களுக்கான சேவையை வழங்க வேண்டும் என்பது. இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நிறைவேற்றப் போகிறார்களா அல்லது போராட்ட காலத்திற்கு அரசு ஊழியர்களை அழைக்கப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசு ஊழியர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.